ஆதி மனிதனும் பெண் போற்றுதலும். வேட்டை சமூகம் முதன்முதலில் ஐம்பூதங்கள் என்று சொல்லக்கூடிய இயற்கையே வணங்கினார்கள். வேட்டையாட செல்லும்போது ஏற்படுற அச்சம், தாக்கம் இதை தவிர்ப்பதற்காக இயற்கையிடமே வேண்ட ஆரம்பித்து வணங்கி கொண்டாடி மகிழ்ந்தான் மனிதன். அதன் பிறகு பெண்கள் உயிரை பெற்றெடுக்கும் நிகழ்வை கண்ட பழைய கற்கால மக்கள் ஓர் உயிர் படைக்கும் சக்தி பெண்களுக்கே உண்டு என வணங்கி போற்றினர். சிலர் உடன்படவில்லைதான். அதன் வெளிப்பாடுதான் உயிர் உடலில் எங்கிருந்து வெளிவருகின்றதோ அந்த இடத்தை போற்றி வழிபட ஆரம்பித்தனர். சங்க இலக்கியங்களில் பழையோள் பெரியவள் என்ற பொருளில் அழைக்கப்பட்டுள்ளாள். தாய் தெய்வம் ஊரின் நடுவில் இல்லாமல் காட்டுக்குள் காணப்படுகிறாள். தாய் தெய்வ வழிபாட்டில் துணங்கை கூத்து நடைபெறுவது வழக்கமான ஒன்றாகும். ஆதிச்சநல்லூர்ல உலோகத்தால் ஆன சிறிய தாய் தெய்வ உருவம் கிடைத்துள்ளது. தாழி வெளிப்புறத்துல விளிம்புக்கு கீழே தாய் தெய்வ உருவங்கள் ஒட்டி வைத்திருப்பர். அது கொற்றவை எனவும் சிலர் கருதுகின்றனர். அடுத்த நிலையில் வெற்றியை வணங்கும் விதமாக தெய்வமாக கொற்றவையை போற்றி வணங்க ஆரம்பித்தனர். இறந்த வீரர்களுக்கு நடுகல் சிற்பங்கள், பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் என இது தொடர்ந்தது. கர்ப்ப துர்க்கையை நீலிகள், தவ்வை தாய் என தாய் தெய்வங்களாக நீள்கின்றன இந்த பட்டியல். சிலப்பதிகாரமும் கொற்றவையை நீலி என குறிக்கிறது.